சார் இப்ப காணிக்கையா கொடுத்த தங்கத்தை உருக்கி நாங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்கோம், அது வந்து இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தான் எலி கடிச்சிருச்சுன்ற ஒரு தகவல் வந்தது இல்ல சார்? இப்ப இதுல இருக்கக்கூடிய ஊழல் ஏதாவது நடந்திருக்கா இதுல? இல்ல, இந்த எலி கடிச்ச விஷயத்த நான் நம்பல. அது ஏதோ ஒரு பத்திரிகையில் வந்து, அது எந்த பத்திரிகையின் கூட பேர் கிடைக்கல, 3000 கிலோ காணோம்னு வருது. ஆக்சுவல் பிரச்சனை என்னன்னு சொன்னால், 29 ரெஜிஸ்டர்னு உண்டு, அனைத்து சொத்துக்களும் எழுதணும். அது தவிர நகைக்கு இன்னொரு ரெஜிஸ்டர் இருக்கு, வருஷம் புதுசா சேரணும். இந்த ஒரு வருஷத்துக்கும் ஒரு ரெஜிஸ்டர், இன்னொரு ரெஜிஸ்டர் 5, இந்த ஒரு வருஷம் சேர்க்கிறது 5 வருஷம் சேர்க்கணும். இப்படி இந்த ரெஜிஸ்டர்கள் பெரும்பாலும் மெயின்டைன் பண்ணப்படவில்லை. இப்ப சில கோவில்களில் இப்ப இன்னைக்கு இது வேளாங்கண்ணிக்கு வந்துருச்சு. நீங்க அம்மன் கோயில்கள் எல்லாம் வந்து உடம்பு சரியில்லைன்னு சொன்னால், கணவருக்கு உடம்பு சரியில்லைன்னா தாலியை வந்து போடுறேன்னு வேண்டிப்பாங்க. என்னுடைய தாயார் கூட பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி போடுற அதே மாதிரி கண்ணு போடுறது, கண்ணுல ஏதாவது சின்ன வியாதி வந்தா கண்ணு போடுறது, காது போடுறதுன்னு சொல்லிட்டு கோயில் வாசல்ல வாங்கினீங்கன்னா அது 12 கேரட் 16 கேரட்டா இருக்கும். கடையில வாங்கினீங்கன்னா நல்லதா இருக்கும். இன்னொன்னும் சொல்றேன், நீங்க கோயிலுக்கு 24 கேரட் பில்லோட கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்த தகவல் உண்மை என்றால் 18 கேரட் தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்களாம். 24 கேரட் கொடுத்தா கூட இதை தாண்டி மூத்த பத்திரிகை அதை வந்து அவங்கள்ட்ட கொடுத்துருமா, உண்டியல்ல போடக்கூடாதா? இல்ல, ரெண்டும் நடக்கும். நீங்க கொடுத்தாலும் அவங்க 18 உண்டியல்ல போட்டா எடுக்கிறப்பையும் 18 எழுதினா யாருக்கும் தெரியாது.